TVK Chief Vijay is set to hold a major Christmas event in Mahabalipuram today. This is the first such step by the party and is being seen as a significant minority outreach ahead of the 2026 Tamil Nadu Assembly elections. Minority votes are likely to play a key role in the state, and just 2 days ago, DMK had organized a grand Christmas celebration to thwart the potential threat from Vijay to its loyal Christian vote bank. Vijay's Christmas event will be held at around 10:30 a.m. today at the 4 Points by Sheraton Hotel in Mamalapuram. Around 1,500 attendees are expected at the event. Entry would be restricted through QR code based passes. விஜய் என்ன அரசியல பேச மாட்டேன்றாரு. விஜய் என்ன சினிமா டயலாக் மாதிரி பேசுறாரு. விஜய் என்ன பஞ்ச் டயலாக் பேசுறாரு. விஜய் என்ன 10 நிமிஷம் தான் பேசுறாரு, 9 நிமிஷம் தான் பேசுறாரு. நான் எத்தனை நிமிஷம் பேசினா உங்களுக்கு என்ன சார்? நான் எப்படி பேசினா உங்களுக்கு என்ன சார்? உள்ள விஷயம் என்னன்னு பாருங்க சார். நான் கூட யோசிப்பேன், எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. டிவிகே ஒரு தூய சக்தி. எல்லா மதங்கள் சார்ந்தும் எந்த பாகுபாடு இல்லாமல் கோரிக்கைகளை நிறைவேற்றுறோம், திருப்பணிகளை செய்கிறோம். இதுக்கு தமிழ்நாட்டு மக்களான நீங்க எல்லோரும் பக்கபலமாக இருக்கீங்க. இதுதான் சிலருடைய கண்களை உறுத்துது. எப்படி தமிழ்நாட்டில் அமைதியை சீர்குலைக்கலாம், இங்க ஒண்ணுக்குள்ள ஒன்னா பழகிற மக்களை எதிரிகளாக பிரிச்சு வைக்கலாம்னு பலர் யோசிக்கிறாங்க. ஆனா ஆன்மீகத்தின் பேரால சில அமைப்புகளை அழைத்து செல்ல நினைக்கக்கூடிய வழி வன்முறைக்கான பாதை என்பதை தமிழ்நாடு உணர்ந்திருக்கு. இங்க ஒரு கோயில்ல திருவிழா நடந்தா அங்க வர மக்களுக்கு முஸ்லீம் மக்களும் கிறிஸ்துவ மக்களும் உணவு மோர்னு கொடுப்பாங்க. வேளாங்கண்ணி தேவாலயத்திற்கும் பக்கத்து வீட்டில் நடக்கிற கிறிஸ்துவ நிகழ்ச்சிக்கும் இந்துக்கள் போவாங்க. ரம்ஜான் நோன்பு காலத்துல முஸ்லீம் மக்களோட நோன்பு கஞ்சியும் ரம்ஜான் பிரியாணியும் இந்துக்கள் வீட்டுக்கு தேடி வரும். இந்த சகோதர உணர்வும் பகுத்தறிவு திறனும் தான் நம்முடைய தமிழ்நாடு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்ற இயேசு பெருமான எண்ணத்துக்கு இலக்கணமா நம்ம திராவிட மாடல் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அரசு தான் முன்னோடியா அந்த ஐடி துறையிலையும் இருக்கும், தொழில் துறையிலையும் போய்கிட்டு இருக்கு. ஆனா திமுக ஒருத்தர் தீய சக்தி அப்படின்னு சொல்றாரு. அது திராவிட மாடல் அரசு தொடர்ந்து இதுவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்காத வரலாற்று சாதனைகளை படைத்து வருகிறது. யாராக இருந்தாலும் ஆக்கப்பூர்வமான எந்த ஒரு கேள்வியை கேட்டாலும் நிச்சயமாக பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறோம். தேவையில்லாத அற்பத்தனமான கேள்விகளுக்கு, அற்பத்தனமான தூக்கத்தில் இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. Pramod continues to be with us. Pramod, this is a major outreach to the Christian community just ahead of Christmas, and of course keeping in mind that elections also just around the corner, isn't it? Surely, Sneha, that's the reason Yes. you saw the Chief Minister also speaking on this particular matter, and now Vijay is also holding a Samatvam, a kind of a secular Christmas over there, where we've been told that people once again will have to carry a QR code and also a slip, and only then they will be allowed at a location in Mahabalipuram. And it's being expected that children have also been welcomed over there, and they are going to get Tirukkural, they are going to get a dictionary and such. So that way, Vijay is also expanding his Christmas outreach over there for this day, Sneha. Thank you for the moment, Pramod Madhav, getting asked those details at this point in time. Remember, it's not just the TVK, but the DMK also making an outreach to the minority Christian community just before elections.